பாலா. பாலான்னு பேர் வச்சவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? நான் சொல்லிடுறேன். என் பேரே பாலசுப்ரமணியன். சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. பாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சுமிகரமான ஒரு பேர். அது வரக்கூடிய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க மூலமா வந்து ஒரு பெரிய திருப்பு முனை, நல்ல சப்போர்ட்டிவான ஒரு மனைவி அமைவாங்க உங்களுக்கு. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க தனித்துவ பாலினமா இருந்தாங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தனித்துவ பாலினம்னா, இப்ப நான் பிறந்திருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு வைங்களேன். அதாவது ஆண்ல, பெண்களை பத்தி கவலை இல்லை, எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆண்ல வந்து நான் மட்டும்தான் ஆண் மட்டும் பிறந்தேன், நான் ஒரே ஆண் தான் அந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன்னா, என்னுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும். எனக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். நான் ரொம்ப கருமையா இருந்தாலும், நான் அதுக்கு தகுதி இல்லைன்னாலும் அது என்னை தேடி வரும். ஆனால் உங்களுக்கு கூட ஒரு பாலினம் கூடவே, இப்போ ஒரு ஆண் இருக்காரு, எனக்கே ஒரு ஆண் பிறந்துருச்சு, தம்பி ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், என்னுடைய பவர் முழுக்க அவருக்கு போயிடும். இது வந்து என்னுடைய இது மட்டும் இல்ல, பெண்களுக்கும் அப்படிதான். இப்ப நீங்க தம்பி சொன்னீங்க, இப்ப அண்ணாவே இருந்தாரு, அண்ணாவும் தான், அவருக்கு போயிடும். அந்த மாதிரி போயிடும். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சகோதரம் மனைவி இது ரெண்டுக்குமே வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவியால் நற்பலன்கள் உண்டாகும். சகோதரம் ஒண்ணு இருந்துச்சு, இதே பாலினத்துல இருந்துச்சுனாக்க, இவங்களுடைய இது முழுக்க அதிர்ஷ்டங்கள் முழுக்க அவருக்கு போயிடும். அதனால நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பாலமுருகன், பாலா, பாலசுப்ரமணியன், பாலகிருஷ்ணன் நிறைய பேர்கள் இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒத்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த சிக்கலும் வரவே போறது இல்லை. ஆனா மிக்ஸ்டா இருந்துச்சுனாக்க இவங்களுடைய பவர் முழுக்க அவங்களுக்கு போயிடும். பட் எப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது தான். ஏன்னா லட்சுமிகரமான பேர் இது, நல்லா மறந்துடாதீங்க. ரொம்ப லட்சுமிகரமான பேரு, தாராளமா எல்லாரும் வைக்கக்கூடிய பேரு, வச்சுக்கிறது நல்லது.